அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுறேன். இப்பொழுது நவம்பர் மாதத்துல 2025ல தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போங்க. தனுசு ராசியினுடைய ஆட்சி நாயகன், ஆட்சி அதிபதி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதற்கு முன்பாக 7ஆம் இடத்துல மிதுன ராசியில புதனோட வீட்டுல குரு பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்கும் பொழுது அதனுடைய பார்வைகள் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டா தனுசு ராசியிலேயே வந்து விழுந்ததுங்க. ஸோ 7ஆம் வீடு அப்படின்னு 7ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால திருமணம் போன்ற விஷயங்களில நல்ல முன்னேற்றமான அமைப்புகள் அப்படிங்கிற கொஞ்சம் வந்து இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு இப்போ குரு பகவான் அதிசாரமாக போறாரு. டிசம்பர் வரைக்கும் அப்படி அதிசாரம் அப்படிங்கிற போயிட்டு இருந்தது. ஆனா அதனுடைய 8ஆம் இடத்துல நம்முடைய ராசி அதிபதி லக்னாதிபதி அவரு 8ஆம் இடத்துல மறைவது அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்குதுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அது கடகம் ராசி, அதனுடைய சந்திரனுடைய வீடு, சரிங்களா? ஸோ சந்திரனும் குருவும் நட்பான ஒரு அமைப்புல தான் இருக்கிறாங்க. அதனால அந்த இடத்துல உச்சமாகிறார் அப்படிங்கிறது. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போகணும் அப்படிங்கிறது நீங்க ரொம்ப நாளா சிந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த சிந்தனைகளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான தீர்வு அப்படிங்கிறது இது கண்டிப்பாக கிடைக்குதுங்க. இதன் மூலம் நீங்க நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்க போகுதுங்க. வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்க. 2ஆம் இடம்ங்கிறது தனம், குடும்பம், வாக்கு. நீங்க பேசுகின்ற வார்த்தைகள் வந்து தெளிவா இருக்கும், கரெக்டா இருக்கும், நன்மைகளாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துகிற ஒரு மனநிலையோட நீங்க செயல்பட போறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ராசிநாதன் போய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு, இதனால ரொம்ப கஷ்டமா, ரொம்ப துயரமா, ஹெல்த்ல பிரச்சனை வருமா, உயிருக்கு கண்ட வருமா, ஆயுள் கண்ட வருமா அப்படிங்கிற நீங்க அப்படியெல்லாம் நினைக்க தேவையில்லை. 8ஆம் இடங்கிறது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய பலம் கொடுக்கறது அதுதான். ரெண்டாவது ஒரு ஆயுள விருத்தி பண்றதும் அதுதான். குரு பகவான் அங்க உச்சமாக இருக்கும் பொழுது நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஹெல்த் வைஸ் பார்க்கும் பொழுது உங்களுடைய 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 4, 5, 6ஆம் அதிபதி உடைய 11ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கு, சர்வீஸ்ல நல்ல உயர்வு இருக்கும். அதே போல நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க, அங்க யார் இருக்கிற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. புதனும் சுக்கிரனும் கூடி இருக்கிறாரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன், தொடர்புகள் அப்படிங்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸும் பண்றவங்க இருக்காங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் ஒரு தடையாகி போன சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வீறு கொண்டு அது சுறுசுறுப்பா நடக்கிற அமைப்பு இந்த சுக்கிரனும் கம்யூனிகேஷன். நீங்க பேச்சிலேயே பாத்தீங்கன்னா ஒரு நாட்டில் தேவை தடவிட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அதாவது பிசினஸ் போட்டியாளர்களை, சவால்களை முறியடிச்சு அந்த பிசினஸ் நம்ம கொண்டு வந்து அதுல லாபம் சம்பாதிக்கிற அமைப்பும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார், சரிங்க? வருமானத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு 4ஆம் இடத்துக்கு போய் அமர்ந்திருக்கிறாரு. அது குருவின் பாவை உங்களுடைய 2ஆம் இடத்து மேலேயும் பதியுது, உங்களுடைய 12ஆம் இடத்து மேலேயும் பதியுது. இதுக்கு என்ன காரணம்? 2ஆம் இடம்னா குடும்பம், 12ஆம் இடம்னா விரயம், வெளியூர், வெளிநாடு. இங்க வந்து 8 சம்மந்தப்படுது, 12 சம்மந்தப்படுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெளியூர் போறீங்க, வெளிநாடு போனோம் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க. இந்த காலகட்டம் இடம் மாறுதல் அப்படிங்கிற ஒரு சிலருக்கு வரப்போகுதுங்க. அதே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ இந்த பிசினஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கு, ஸோ இந்த இதை வந்து வேற இடத்துக்கு மாற்றலாம் அப்படிங்கிற அமைப்பும் சில பேர்த்துக்கு மைண்ட்ல உதிச்சிட்டு இருக்கு. ஸோ அதையும் பண்ண போறீங்க. திடீர் திருமணம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சுகஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது, 2ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆகுது. அதே சமயம் 12ஆம் இடம் அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 12ஆம் இடமும் உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனை தான் கொடுக்க போகுது. ஸோ குருவின் பார்வை பார்த்தீங்கன்னா வருமானத்தை கொடுக்குதுங்க. அதன் மூலம் நல்ல வண்டி, வாகனம், சொத்து சுகங்கள் வாங்குறது 4ஆம் இடம் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் தாயாரின் உடல்நிலையில கவனம் கவனம் கவனம். கால், முட்டி, பாதங்களில ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் கொஞ்சம் குறைபாடு வர மாதிரி இருக்கு. ஸோ அதை நீங்க கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. அதே மாதிரி சனி பகவான் பத்திரமா இருக்கிறாரு, அந்த குரு பகவான் உச்சமா இருக்கிறாரு. குரு பகவான் சனி மேல பார்வை பதிகிறதுனால வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுடைய 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார்.
சரிங்களா? அந்த வேலையில இருந்தீங்கன்னா ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற விஷயங்கள் நல்லது. பெண்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வயிற்று சம்பந்தமான அடி வயிற்று வலியில வடிவட்டு ஒரு சூடு அந்த சில இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. நிலம், மனை, வீடு சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் இதை வித்துட்டு அதை வாங்கலாம், அதை வித்துட்டு இதை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வரும். அதே சமயம் 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உயர் அதிகாரிகள், அரசு அலுவலகங்கள்ல இருக்கிறவங்க அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகள் இவர்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா நீங்க பணிவோடு நடந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆப்ளிகேஷன், உங்களுக்கு தேவையான காரிய சித்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்ம ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டிருக்கோம், அது தடையாயிட்ட போயிட்டு இருக்குப்பா அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா குரு பார்வை அந்த இடத்துல பதியுது. சரிங்களா? மரணம் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 10, 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கு. ஸோ 9ஆம் இடம் சூரியனோட 9ஆம் அதிபதி எங்க இருக்கிற 12ஆம் இடத்துல இருக்குது. தந்தையாரின் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆன்மீகமான சிந்தனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. போகாத ஊருக்கெல்லாம் போவீங்க, போகாத கோயில் குளங்கள்லாம் போவீங்க. அங்க ஒரு ஆன்மீக அமைப்பை நீங்க பண்ணிக்க போறீங்க. இதன் மூலம் பல வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்க போகுது. 3ஆம் இடத்துல ராகு பகவான் இளைய சகோதரர்களை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுவது நல்லது. ஸோ இது கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பா வேலையில முன்னேற்றம் இருக்குங்க. திருமணம் போன்ற விசேஷங்கள்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்கு. இல்லறத்துல ஒரு மங்கள ஒளி அந்த மாதிரி எல்லாம் 11ஆம் இடமும் நல்லா இருக்கு. சரிங்களா? 11ஆம் இடம் 2ஆம் திருமணம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது குருவின் இருப்பிடம் 8ஆம் இடத்துல இருந்தாலும் உபஜய ஸ்தானமாக இருக்கிறதுனால, சந்திரனுடைய வீடாக இருக்கிறதுனாலையும் அது இடம் விட்டு இடம் போய் ஒரு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை நாம் சொல்லிட்டோம். உங்களுடைய ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல இருக்கிற கிரகங்களை வச்சு 100% பலனை சொல்லலாம். இதுக்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு கன்சல்டேஷன் பார்த்துருந்தா என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கான இப்போ மெசேஜ் பண்ணுங்க. அதை போய் கட்டண விஷயத்தை பார்த்துக்கலாம். நீங்கள் சரிங்களா? ஓகே, பாய்.